பணிக்கன்குப்பம் பங்கு வரலாறு. பணிக்கன்குப்பம் ஊரில் வாழும் எவருக்குமே இவ்வூரில் முதலில் குடியேறியவர் யார் என்ற விவரம் சரியாக தெரியவில்லை. இவ்வூரின் வேர்கள் எங்கே, எப்போது தோன்றின, ஊர் உருவான விதம் என்ன என்றும் தெரியவில்லை. எனினும் மக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கின்றனர். அவர்களின் கருத்துக்களை இவ்வூரில் கடந்த காலத்தில் பணியாற்றிய குருக்கள் தொகுத்து ஓரளவுக்கு இவ்வூரின் தோற்றத்தை பற்றிய விவரங்களை கொடுத்துள்ளனர். 500 ஆண்டுகளுக்கு முன்னரே இவ்வூரில் சிலர் குடிசை போட்டு குடியேறினர் என்பது ஒரு சிலரின் வாதம். இவர்கள் பொன்பரப்பி என்ற இடத்திற்கு அருகில் இருக்கும் ஓலூர் என்ற ஊரிலிருந்து வந்தவர்கள். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த உடையார்பாளையம் தாலுகாவை சேர்ந்தது இந்த ஊர். இந்த இடத்தில் ஆட்சி செலுத்திய பாளையக்காரனின் கொடுமையிலிருந்து தப்பிக்க ஊரை விட்டு வெளியேறியவர்கள். ஓலூரில் இருந்த மக்களில் ஒரு சிலர் இப்படி தப்பித்து வந்து இப்பகுதியில் குடியமர்ந்தனர். மண் சுவர் எழுப்பி பனை ஓலைகளால் கூரை அமைத்து குடிசை போட்டு குடியேறினர். இவர்களை பின்தொடர்ந்து திண்டிவனத்திற்கு அருகிலுள்ள வெள்ளிமேடு, வடலூருக்கு தென்மேற்கேயுள்ள வடவம், அரியாங்குப்பத்திற்கு தெற்கேயுள்ள கொருக்கமேடு, தென்னூர், கொளக்கடி, கொருக்கமேடு, தென்னூர், கொளக்குடி போன்ற இடங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வந்து குடிசை போடத் தொடங்கினர். விருத்தாசலத்திலுள்ள பெயர் பெற்ற கோவிலின் நிலத்தில் உடைத்த ஓர் இன மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதிய தகராறில் வெளியேறி இங்கே வந்து குடியேறினர். இவர்கள் கோயில் அதிகாரிகளுடன் சர்ச்சை செய்து சண்டையிட்டு கோவிலின் தெற்கு வாயிலை பூட்டிவிட்டு வெளியேறினார்கள். கெடிலம் ஆற்றின் தென்கரையிலுள்ள பணிக்கன்குப்பம் ஊரில் கால் பதித்தார்கள். இன்று வரை இந்த ஆலயத்தின் தெற்கு வாயில் ஆண்டுக்கு ஒரு முறை தவிர்த்து மற்ற நேரங்களில் மூடியே கிடக்கின்றது. கடந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் எறையூரிலிருந்து சில கிறிஸ்தவர்கள் பணிக்கன்குப்பத்தில் குடியேறினார்கள். பணிக்கன்குப்பத்தில் வாழும் மக்கள் யாவரும் வன்னிய குல சத்திரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய போர்க்குணம் பணிக்கன்குப்பத்தில் வாழும் மக்கள் யாவரும் வன்னிய குல சத்திரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுடைய போர்க்குணம் இன்னும் அட்டை போல ஒட்டி கொண்டுள்ளது. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதும் மற்ற இனத்தவரைப் போலவே கட்டுப்படும் அளவுக்கு சிந்திக்கக்கூடியவர்கள் கைகோர்த்து வாழ்கின்றனர். இவர்கள் எப்போது மனம் திரும்பினார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஆவணங்கள் எதுவும் இல்லை. 15ஆம் நூற்றாண்டிலேயே மனம் மாறியவர்கள் என்பது ஒரு பாரம்பரியம். இங்கு பூர்வீக குடியேறியவர்கள் திருச்சி மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா ஓலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். ஆதலால் இவர்கள் தென்னூரில் இருந்த இயேசு சபை குருக்களால் கண்காணிக்கப்பட்டு வந்தனர். 1843 இப்பகுதி போர்த்துகீசியர் கைக்கு மாறிய பிறகு கோணான்குப்பம், கோவிலானூர், இருந்தை பகுதியில் இருந்த குருக்களின் கண்காணிப்புக்குள் வந்தனர். தென்பகுதி 1776 பாரிஸ் மறைபோதக சபையின் கைக்கு மாறிய போது இப்பகுதி படிப்படியாக ஒரு கிறிஸ்தவ சபையாக வடிவமெடுத்தது. பின்னாட்களில் இது பெரிய பங்காக மாறிற்று. இதிலிருந்து
கிருஷ்ணன் குப்பம், சாத்திப்பட்டு, மோழாண்டிக்குப்பம் என்ற பங்குகள் பிரிக்கப்பட்டன. கோயில். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கவே இறை வழிபாடு செய்ய ஒரு கோயில் தேவைப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. இடம் பற்றாக்குறை ஏற்படவே இது இடிக்கப்பட்டு பெரியதாக கட்டப்பட்டது. கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த இரண்டாம் ஆலயமும் இடிக்கப்பட்டு இப்போதுள்ள அழகிய ஆலயம் கட்டப்பட்டது. 1901ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1904இல் முடிக்கப்பட்டது. இக்கோயிலை வடிவமைத்தவர் அருட்திரு வெல்டர். இவர் ஒரு கட்டடக்கலை நிபுணர். இக்கோயில் மட்டுமல்லாது நெல்லித்தோப்பு மற்றும் புதுவை போன்ற இடங்களில் கோயில்களை வடிவமைத்து இம்மறை மாவட்டத்தின் கட்டடக்கலை பொறியாளர் என்ற பெயர் பெற்றவர். பணிக்கன்குப்பம் பங்கு பற்றிய சமய வரலாறு கூரைப்பேட்டை, தென்னூர், கோவிலானூர் இவற்றுடன் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது. இயேசு சபையினர் தங்கள் கண்காணிப்புக்குட்பட்ட இடங்கள் பற்றிய 1737ஆம் ஆண்டு வரைபடத்தில் பணிக்கன்குப்பம் ஒரு கிறிஸ்துவ குடியிருப்பாக தரப்பட்டுள்ளது. கோணான் குப்பத்தோடு இணைந்தது என்பது மட்டும் உண்மை. 1843ஆம் ஆண்டு ஏற்பட்ட எல்லை மாற்றத்தால் கோணான்குப்பம் சென்னையிலிருந்து பிரிந்து புதுவை மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டது. இப்போது அருட்திரு பார்த்துய் அவர்கள் இப்பகுதியில் கோவிலானூரை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றி வந்தார். அவர்கள் இப்பகுதியில் கோவிலானூரை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றி வந்தார். 1845ஆம் ஆண்டு ஆயர் கொனான் ஆண்டகை பணிக்கன்குப்பம் சென்று பார்வையிட்டார். 1851ஆம் ஆண்டு சென்ற ஆயர் பணிக்கன்குப்பத்தோடு சாத்திப்பட்டுக்கும் சென்றார். 1857ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கணக்கெடுப்பில் பணிக்கன்குப்பம் பற்றிய புள்ளி விவரம் இடம்பெற்றுள்ளது. இதன்படி இங்கு 500 கிறிஸ்தவர்கள் இருந்ததாகவும் செங்கலினால் கட்டப்பட்ட கோயிலும் சாமியார் தங்குமிடம் இருந்ததாகவும் தெரிகிறது. 1870ஆம் ஆண்டு பறந்து விரிந்த கோவிலானூர் மறைமாவட்டம் பிரிக்கப்பட்டது. பணிக்கன்குப்பம் பங்கு தளமாக அமைக்கப்பட்டது. 1866-67ஆம் ஆண்டு பணிக்கன்குப்பம் பாப்பரசருக்கு ரூபாய் 150 கொடுத்ததாகவும் குறிப்புகள் கூறுகின்றன. 1902 முதல் 1924 வரை அருட்திரு புரூதன்ட் பங்கு குருவாக பொறுப்பேற்றார். இடைப்பட்ட 2 ஆண்டுகள் அவர் வேட்டவளத்தில் இருந்தார். இவருக்கு முன் இங்கு பணியாற்றியவர்கள் பலர் சாதிக்க முடியாதவற்றை இவர் தம் சாணக்கியத்தனத்தால் சாதித்தவர். 1904ஆம் ஆண்டு கோயிலை கட்டி கொண்டிருந்தார். மோழாண்டிக்குப்பத்திலும் அதை சுற்றிய ஊர்களிலும் 2000 தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்தனர். இவர்களையும் இவர்தான் கவனித்து வந்தார். 1909ஆம் ஆண்டு இவர் விஜி முதன்மை குருவானார். சில நாட்களில் நோயுற்று 1924ஆம் ஆண்டு புதுவையில் இறைவனடி சேர்ந்தார். 1950ஆம் ஆண்டு மோழாண்டிக்குப்பம் பணிக்கன்குப்பம் பங்கிலிருந்து பிரிக்கப்பட்டு கிருஷ்ணன் குப்பத்துடன் இணைக்கப்பட்டது.
சாத்திப்பட்டு 1966ஆம் ஆண்டு தனி பங்காயிற்று. 1860ஆம் ஆண்டிற்கு பிறகு பணிக்கன்குப்பம் தனி பங்கு தளமாக இருந்திருக்கிறது. பழங்கால ஆவணங்களில் உள்ள நாட்குறிப்பில் 1860ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆயர் கோதல் ஆண்டகையின் குறிப்பில் ஐயம்பேட்டை, கூரைப்பேட்டை, கோணான்குப்பத்தில் ஒரு குரு பணியாற்றினார் என்றும், பணிக்கன்குப்பம், சாத்திப்பட்டு, மோழாண்டிக்குப்பம் இவற்றை ஒரு குரு பராமரித்தார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே 2 கோயில்களும் 3 செபக்கூடங்களும் 10 மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளிக்கூடமும் இருந்துள்ளது. பணிக்கன்குப்பத்தோடு இணைந்திருந்த இருந்தையில் பணியாற்றிய பார்த்துய் அடிகள் கோவிலானூரை விட்டு 1860இல் எறையூர், விரியூர் என்ற ஊர்களுக்கு சென்றதாகவும் தெரிகிறது. இங்கே லூயிஸ் என்பவரை பற்றிய குறிப்பு குழப்பத்தை தருகிறது. அப்போது லூயிஸ், ஞானப்பிரகாசம், அலோஷியஸ் என்ற பெயரில் 3 இருந்தனர். இவர்களுள் யார் இந்த லூயிஸ் என்று அடையாளம் காட்டுவதுதான் சிக்கல். நமது விண்ணேற்பு அன்னை பவனி வரும் அலங்கார தேர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னையின் விண்ணேற்பு விழாவின் போது நம் முன்னோர்கள் மரத்தினால் செய்த சிறிய தேர்களை பயன்படுத்தி அன்னைக்கு விழா எடுத்து வந்துள்ளனர். சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய தேரினை மரத்தினால் உருவாக்கி வாழைப்பட்டையை பயன்படுத்தி அதை மல்லிகைப்பூ மற்றும் பல வண்ண பூக்களால் அலங்கரித்து தேர் உருவாக்கப்பட்டு அன்னையின் தேர்பவனி நடைபெற்று வந்துள்ளது. ஆனால் தற்போது உள்ளது போல மின்விளக்கு அலங்காரங்கள் கிடையாது. தீப்பந்தங்களின் வெளிச்சத்திலும் பிறகு பெட்ரோமாக்ஸ் விளக்கு வெளிச்சத்திலும் தேர்பவனி நடைபெற்றது. சிறிது காலத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்படும் தேர் மாற்றி அமைக்கப்பட்டு அலுமினிய வண்ணத்தாட்களை உபயோகித்து புதிய வடிவமைக்கப்பட்ட தேர் அழகுபடுத்தப்பட்டு அன்னையின் தேர்பவனி நடைபெற்று வந்துள்ளது. சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன் மறைந்த மணியம் மாணிக்கப்படையாச்சி, பாடி தங்கம், மாய் பெரியநாயகம், மணியம் தேனீஸ் ஞானப்பிரகாசம் முதலானோர் முயற்சியில் தற்போது உள்ள தேரினை போன்ற வடிவமைப்பு உடைய தேரினை நம் ஊர் ஆசாரி, மறைந்த பெரியவர் கஞ்சமலை ஆசாரி மற்றும் அவரது உதவியாளர்களால் வடிவமைக்கப்பட்டு அழகுமிகு தேர் உருவாக்கப்பட்டது. ஜெனரேட்டர் வரவழைத்து மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. மறைந்த திரு மாணிக்கப்படையாச்சி அவர்களிடம் இந்த தேரின் வடிவமைப்பு எப்படி உங்கள் மனதில் உருவாகியது என கேள்வி எழுப்பிய போது அவர் கூறியதை கேட்டபோது மெய் சிலிர்த்தது. ஓர் இரவு அவர் நித்திரையில் இருந்தபோது கனவில் ஒளிமிகுந்த ஒரு தேரில் அன்னை பவனி வரும் காட்சியினை நீண்ட நேரம் தரிசித்து வணங்கியதாகவும் அதன் பின்னரே அது போலவே வடிவமைத்து இந்த தேரினை செய்ய முயற்சி செய்ததாகவும் கூறினார். வேளாங்கண்ணியில் தமக்காக ஓர் ஆலயம் அமைத்திடக் கோரிய அன்னை நம் கிராம பெரியவர் மாணிக்கப்படையாச்சியின் கனவில் அன்னை பவனி வர அழகுமிகு தேரினை உருவாக்கிட கோரியது போல நினைத்து அழகுமிகு தேரினை உருவாக்கியுள்ளார். 1966இல் நம் கிராமத்திற்கு மின் வசதி ஏற்பட்டது. மின் கம்பிகள் சாலையில் குறுக்கே சென்றதால் மிகவும் உயரமான அந்த தேரினை பவனியாக எடுத்து வர மிகவும் சிரமமாக இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு பின் உயரம் குறைவான ஓர் புதிய தேர்
திரு மாணிக்கம் படையாச்சியின் எண்ணப்படியே வடிவமைக்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் உயரம் குறைவான இந்த தேர் பவனியாக எடுத்து வரப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பின் மின் கம்பிகள் மாற்றி அமைக்கப்பட்டு உயரமான பெரிய தேர் மீண்டும் பவனியாக கொண்டு வரப்பட்டது. 1971 வரை பண்ருட்டியில் மின்விளக்கு அலங்காரம் செய்பவர்கள்தான் தேருக்கு மின்விளக்கு அலங்காரம் செய்து வந்தனர். 1972 சுதந்திர தின வெள்ளிவிழா கொண்டாட்டத்தின் பொருட்டு பண்ருட்டி மின்விளக்கு அலங்கார அமைப்பாளர்கள் அனைவரும் சுதந்திர தின விழாவிற்கு மின்விளக்கு அலங்காரத்திற்கு சென்று விட்டதால் தேருக்கு மின்விளக்கு அலங்காரம் செய்வதற்கு ஒருவரும் வர இயலவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் மறைந்த ஆசிரியர் திரு வேல்ஸ் ஆரோக்கியசாமி அவர்களின் தலைமையில் அவரது நண்பர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் உதவியுடன் பெரும் முயற்சியில் மிகவும் குறுகிய நாட்களில் பல்புகள் சேகரிக்கப்பட்டு மின்விளக்கு அலங்காரம் முதலாக நம் சொந்த முயற்சியால் அலங்கரிக்கப்பட்டது. இன்று வரை நம் ஊர் இளைஞர்கள் மின்விளக்கு அலங்காரத்தினை பொறுப்புடனும் சிறப்புடனும் தொடர்ந்து செய்து வருகின்றனர். 1983 ஆண்டு கடும் மழையினால் தேர் வைக்கப்பட்டிருந்த கட்டடம் இடிந்து தேர் முற்றிலும் சேதமடைந்தது. தனியாக பிரித்து வைத்திருந்த சில பாகங்கள் மட்டுமே மிஞ்சின. மக்கள் ஒன்று கூடி மீண்டும் தேரினை உருவாக்கிட முடிவு எடுத்து தாராளமாக நன்கொடை அளித்தனர். மறைந்த திரு M.A. லூர்துநாதன் அவர்களது தலைமையில் அவரது சகோதரர் திரு தேனீஸ் ஞானப்பிரகாசம், திரு வேல்ஸ் ஆரோக்கியசாமி மற்றும் ஊர் பெரியவர்களும் பொறுப்பேற்று ஊர் மக்கள் தந்த நிதி உதவியுடன் மீண்டும் திரு மாணிக்க படையாச்சி வடிவமைத்த தேரினைப் போலவே புதிய தேர் மறைந்த பெரியவர் கஞ்சமலை ஆசாரி அவர்களின் குமாரர் திரு கலியமூர்த்தி ஆசாரியாரின் கைவண்ணத்தில் உருவாகியது. 1984 ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்னையின் விண்ணேற்பு திருவிழாவின் போது புதிதாக உருவாக்கிய தேர் பவனியாக கொண்டு வரப்பட்டது. அன்று ஒருவருக்கு மட்டுமே கனவில் தேரில் பவனி வரும் காட்சியினை அருளிய அன்னை இன்று அதே தேரில் பவனி வரும் காட்சியினை நாம் அனைவரும் கண் குளிர கண்டு மகிழும் வாய்ப்பினை நமக்கு அளித்ததற்காக அன்னைக்கு நன்றி கூறி வணங்கிடுவோம்.
Bye.